ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிசோடு வைஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து ஸ்கூலில் போய் பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி இல்லை, லீவில் இருக்காங்க அப்படின்ட்டு அங்கேருந்து அட்ரஸ் வாங்கிட்டு காவேரி வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா காவேரி வீடு இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ வந்து தாத்தாட்ட வந்து கேட்குறாரு. தாத்தா வந்து இதுதான் விஷயம் அப்படிங்கிறத, தாத்தா என்ன விஷயமா என்ன காரணம் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு எப்படி சொல்லுவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்படி இப்படி நடந்தது, இது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பாட்டி பண்ண வேலை தான் அப்படின்னு தாத்தா வந்து சொல்லுவாரா. தாத்தா அந்த மாதிரி சொன்னால் விஜய் வந்து என்ன சொல்வார், என் பாட்டி சொன்னால் நீங்கள் ஏன் தாத்தா இத்தனை வருஷமாக என்கிட்ட சொல்ல மாட்டீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. அதுக்கு தாத்தா என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல. பயங்கரமாக வந்து கதையை வந்து டக்குன்னு கொண்டு வராங்க. நிறைய விஷயங்கள் வந்து மாற்றுறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து இதுலேருந்து புரிய வருது. அன்பு சித்தப்பாவை வச்சுக்கிட்டே வந்து தாத்தாட்ட வந்து இந்த கேள்வி வந்து விஜய் கேட்குறாரு. அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து இப்போ காவேரி இன்னைக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாத்தாட்ட வந்து இந்த காவேரி உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காவேரி வீட்டிலே போயிட்டு நேரடியாக பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே போனோன்னே அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நிச்சயமாக வந்து காவேரியோட அம்மா வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயை பார்த்தோன்னே கண்டிப்பாக வந்து எமோஷ்னல் ஆகிடுவாங்க. காவேரி எப்படி இருப்பாங்க அப்படின்னு காவேரி கிட்டே சொல்லி புரிய வச்சா அவங்க மைண்ட் செட்டு இந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் அவங்க ப்ராப்ளத்துக்கு உண்டாயிருவாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. காவேரியோட குழந்தை, அதாவது விஜய் குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட அட்டாச்சாக இருக்கிறதுனால வந்து காவேரி நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்க அம்மா கூட்டு போனாங்க அப்படின்னா அது குழந்தைக்கு எந்த மாதிரி பிரச்சனையை உண்டாக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போதைக்கு போயிட்டுருக்கிறது, நாளைக்கு எபிசோடில் மேபி நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா வந்து விஜய்கிட்ட இத்தனை வருஷமாக வந்து சொல்லாத உண்மையை வந்து இப்போ சொல்கிறாரு. அப்போ நிறைய விஷயங்களை வந்து அவர் சொன்னார் அப்படின்னா விஜய் வந்து ஏற்றுப்பாரா, எந்த மாதிரி ஏற்றுப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்மளோட மகாநதியில் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டுருக்காரு. அதான் உண்மையை சொல்கிறாரோ என்னவோ. உண்மையை சொல்லுங்க அப்படின்னா ஃபோட்டோ, அதாவது செல்லில் அந்த வீடியோ காலில் வந்தது இல்லையா காவேரியோட ஃபோட்டோ, அதை காட்டினதுக்கப்புறமா தான் தாத்தாவே வந்து உண்மையை சொல்கிறாரு. ஏன் அதுவரை வந்து தாத்தா சொல்ல தயங்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. விஜய் வந்து காவேரி இருக்கிற இடத்த காவேரி உயிரோடு தான் இருக்காங்க, காவேரி தான் நம்மளோட ஒய்ஃப் அப்படிங்கிறத வந்து எல்லாமே வந்து என்னோடய ஒய்ஃப் காவேரி இவ தான் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து காவேரி ஸ்கூல் டீச்சரு, நான் என்னோடய குழந்தைக்கு அவள் தான் ஸ்கூல் கிளாஸ் டீச்சரு அப்படிங்கிறத முதல் கொண்டு எல்லாமே வந்து விஜய் வந்து தெரிஞ்சிட்டாரு. இனிமேல் காவேரி இருக்கிற இடத்த தேடி காவேரி தேடி தான் அவரோட பயணமே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. கண்டிப்பாக அதை நோக்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்போம். ஆனால் இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி நமக்கு வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இந்த இடத்துல கேட்கணும் இருந்தது. நம்மளோட டைரக்டரை நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. புதுசாக கொண்டு வராங்க. நிறைய ஃபாஸ்ட்டாக கொண்டு வராங்க. ஏன் அப்படி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. இருக்கட்டும், சீரியல் தான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறோம் மகாநதியை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணியே ஆகணும். இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எபிசோடு, அடுத்த வாரத்துக்கான எபிசோடு ஃபுல்லாக நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக நம்ம வந்து கையில் கணிச்சிட்டாங்க நம்மளோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சரிங்களா, சூப்பரான ஒரு எபிசோடு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. தாத்தா சொல்கிறத வச்சோ இல்லையோ அப்படிங்கிறத தாண்டி விஜய் வந்து காவேரி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. காவேரி உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவே நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய ரிலீஃபாக இருக்குங்க.